வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் தகுதிகள் என்னென்ன, யாருக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு, நில அளவீட்டு அடிப்படையில் என்ன தகுதி கிடைக்கும், யாரெல்லாம் விவசாய கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரி தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் கடன் வாங்கியவர்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படலாம் என்றும், தகுதியானவர்களுடைய புதிய பட்டியலை தயாரிக்க அதிகாரிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் விஜய் மற்றும் வினோத் ஆகிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வேளாண் பட்ஜெட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. தள்ளுபடி அறிவிப்பு வரும் வரை விவசாயிகள் தங்கள் கடன்களை திருப்பி செலுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதோடு, கூட்டு பட்டா தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த முழு கடன் தள்ளுபடி விவசாயிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அவசர அறிவிப்பு, கடனை இப்பொழுது கட்ட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு கடன் வசூல் குறித்த எந்த அறிவிப்பும் வங்கிகளிலிருந்து அனுப்பப்படவில்லை. வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா இறுதியாக இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள், முதல்வர் விஜய் அவர் தலைமையிலான தாவேகா அரசின் தேர்தல் வாக்குறுதி 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, முதற்கட்ட மற்றும் 2ஆம் கட்ட பயனாளர்களுடைய பட்டியல் வெளியீடு, விவசாயிகள் அதிருப்தி மற்றும் போராட்டங்களால் மீண்டும் மாற்றிருக்காங்க. 3ஆம் கட்ட பட்டியல் அனைத்து தகுதியான விவசாயிகளுக்கு உள்ளடக்கிய புதிய திருத்தப்பட்ட பட்டியல் விரைவில் வெளியாகலாம். 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 75,000 வரை விவசாய கடன் பயிர்க்கடன் முழுமையான தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலேனா 50%, அதாவது 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,000 தான் தள்ளுபடி. இல்லை 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினாலும் உங்களுக்கு 35,000 தான் தள்ளுபடி. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் அனைத்து விவசாயிகளுக்கும் 100% தள்ளுபடி. கூட்டு பட்டா மற்றும் சிக்கல்களுக்கு தீர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்டாவில் அண்ணன் தம்பி வாங்கிய கடனா, நிலம் இன்னும் பிரிக்கப்படவில்லை, தெளிவற்ற அடங்கல், பெயர்கள் தனியாக பிரிக்கப்படாமல் இருந்தால் சிக்கலில் உள்ளது, தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. சரியான அடங்கல் ஆவணம், அடங்கலில் ஒவ்வொருவரின் சொத்து விவரம் மற்றும் பெயர்கள் தனித்தனியாக குறிப்பிட்டிருந்தால் தள்ளுபடிக்கு இவர்கள் தகுதியானவர்கள். தொடர்ந்து போராட்டமும் அரசினுடைய நிலைப்பாடும் என்ன? தற்பொழுது 75,000 முழு தள்ளுபடி. விவசாயிகள் கோரிக்கை 2 லட்சம் வரைக்கும், 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள் முழு தள்ளுபடி 2 லட்சம் வரைக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசியல் அழுத்தம், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தீவிர போராட்டங்களால் விடுபட்ட விவசாயிகளின் சேர்க்க அரசு பரிசீலனை செய்து வருகிறது. கோட்டீஸ்வரர்கள் தப்பிக்கும் நிலையில் 10,000 வாங்கிய விவசாயிகளை வஞ்சிக்க கூடாது என கோரிக்கைகள் வலுத்துள்ளது. கடனில் வாழ்வாதாரத்திற்கு தனி வேளாண் பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது தற்காலிக நிவாரணம் மட்டுமே. நிரந்தர தீர்வாக தாவேகா அரசு பிரத்யேக தனி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. வேளாண் துறை அமைச்சர் வினோத்குமார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்து வருகிறார். வரவிருக்கும் பட்ஜெட்டில் கடனை ரத்து செய்வதுடன் மட்டுமல்லாமல் விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் புதிய திட்டங்களையும் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இப்போ கூட்டுறவு வங்கிகளில் கடனை கட்ட வேண்டாம். இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் வெளியாக உள்ள 3வது கட்ட இறுதி பட்டியலுக்குள் வெயிட் பண்ணுங்கள். கூட்டு பட்டா வைத்திருப்பவர்கள் தங்களின் அடங்கல் ஆவணத்தில் பெயர்கள் சரியாக உள்ளதா என செக் பண்ணிக்கோங்க. விவசாயிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தனி வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகளை பின்தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.